Vijay have hoisted for the first time. Your comment and said that we'll be with the people. People should be also happy. ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு it's a very very proud moment, very very honorable moment, and so we're so happy. We thank the people and wish everybody a very very happy Independence Day. This 80th Independence Day means a lot to me because of our honorable Chief Minister hoisting the flag for us. Jai Hind. Thank you. விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்றதுல கண்ணால பார்க்கும்போது இட் வாஸ் a கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மக்கள் இதை சாத்தியப்படுத்தினாங்க. மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. இன்றைக்கு 80வது சுதந்திர நாள். இந்தியாவினுடைய இந்த விடுதலை நாளை பிரிட்டிஷாருக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றாக இணைந்து சாதி மதம் இன மொழி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரே குரலில் ஒரே களத்தில் போராடி இந்த விடுதலை நாளை பெற்றிருக்கின்றோம். இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 அன்று முன்னெடுக்கப்படுகின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த விடுதலை நாள் குறித்து பேசும் பொழுது, நாடு விடுதலை பெற்றுவிட்டது, ஆனால் இன்னமும் தெருக்கள் விடுதலை பெறவில்லை, சாதி ரீதியான பாகுபாடு இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சாதி இனம் மதம் மொழி வேறுபாடு இல்லாமல் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய இந்த விடுதலை நாள் என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னதை போல இந்தியாவில் அல்லது இந்திய ஒன்றியத்தில் மாநிலங்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. ஒன்றிய அரசு எடுக்கின்ற எத்தனை வளர்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் அந்த வளர்ச்சி திட்டங்களை ஆதரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வளர்ச்சி என்கின்ற பேரிலே மாநில உரிமைகளுக்கு எதிராக மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக செயல் திட்டங்களையோ அல்லது நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது அதை கட்டாயம் தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதைத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைய உரையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நாளை மறுநாள் தான் எங்களுடைய மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இந்த மாநாட்டுடைய பெயரை சூட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு அல்லது பாஜக RSS சங் பரிவார் அமைப்புகள் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த இந்தியாவை இந்து ராஷ்டிரம் என்பதை படைக்க முனைகிறார்கள். ஒரே மொழி ஒரே நாடு, இதுதான் அவர்களுடைய கனவு. ஒரே மொழி என்பது அது இந்தி மொழி, ஒரே நாடு என்பது அது இந்து ராஷ்டிரம். இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த பன்முகத்தன்மைக்கு எதிரானது. அம்பேத்கருடைய மிக முக்கியமான அந்த பிரியாம்பிள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை அழித்தொழிப்பது தான் இந்து ராஷ்டிரம். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அந்த கனவை அல்லது அந்த கோட்பாட்டை நிறுவுகின்ற வகையில் தான் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடக்கிறது. 1956 நவம்பர் 1 மொழி வழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது அந்தந்த மாநிலங்களுக்கான வளர்ச்சி, அந்தந்த மொழிகளுக்கான வளர்ச்சி, அந்தந்த மொழிகளுக்கான உரிமை, இதைத்தான் வரையறுத்திருக்கிறார்கள். ஆனால் தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அழித்தொழித்து இந்து ராஷ்டிரத்தை படைக்க முனைகிறார்கள். ஆகவே இது பெரும்பான்மைவாத இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு மாநாடு, தேசிய இனங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய மாநாடு, சாதி ஒழிப்பை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மாநாடு.
அந்த வகையில் நாங்கள் வந்து நாளை மறுநாள் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம். இன்றைக்கு தமிழ் மொழி என்கின்ற பேரில் தெலுங்கு எதிர்ப்பு, கன்னட எதிர்ப்பு, அந்த வெறுப்பை முன்வைப்பவர்கள் மத்தியில் இதுதான் தமிழ் தேசியம், சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று சொல்லக்கூடிய இதுதான் தமிழ் தேசியம், பெரியாரியம் தான் தமிழ் தேசியம், அம்பேத்கரியம் தான் தமிழ் தேசியம், பெரியாரே மண்ணு என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேரில் போலி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற மாநாடு தான் இந்த மாநாடு. நன்றி.